ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவன் நம்ம கையில கொடுத்த வார்த்தை என்பது ஜீவன் உள்ளது, அது பேசுகிற வல்லமை உள்ளது. நீங்க எந்த நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த நிலைமையில உங்களோட ஒரு மனுஷனை போல பேசும். எப்போது வார்த்தை பேசும்னா, நீங்க அனுதினம் வார்த்தையை கேட்கும் போது, வாசிக்கும் பொழுது 100% அதை நம்பி வசனத்தின் வாழ உங்களை விட்டு கொடுத்து, நீங்க கர்த்தருக்கு பயந்து, வார்த்தைக்கு பயந்து, நீ கீழ்ப்படிந்து நடக்க 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 இந்த வசனம் உங்களோடு கலந்து விடும். போராட்டங்கள் வரும் பொழுது வசனங்களோடு பேச ஆரம்பிக்கும். வாக்குத்தத்தங்களையும் விசுவாச வார்த்தையின் வசனம் பேசும். அந்த வார்த்தை அப்படியே 100% நீங்க நம்பி இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நடத்துவார்னு சார்ந்து கொள்ளும் பொழுது, போராட்டங்கள் மத்தியில நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கும்படி ஒரு மறுதலிக்காத வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நிறைய பேர் ஆண்டவரை முறுமுறுக்கிறோம், ஏன் ஆண்டவர்கிட்ட புலம்புகிறோம்? ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு வியாதி வந்துட்டா, தேவனை தேடுகிறத நிப்பாட்டிடுறோம், சபைக்கு வரத நிப்பாட்டிடுறோம், வேதத்தை தியானிக்கிறத நிப்பாட்டி. ஏன் அப்படின்னா, வேத அறிவு நமக்கு இருக்குது, ஆனா வசனத்தின்படி வாழ நம்மை விட்டு கொடுப்பது இல்லை. யோபு வசனத்தை தன்னுடைய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாக சேர்த்து கொண்டான். அதாவது யோபு காலத்துல இப்படி வேத புத்தகம்லாம் கிடையாதுங்க. சரித்திரம் சொல்லுகிறது, யோபு வாழ்ந்த காலம் ஆபிரகாமுடைய காலம், அல்லது ஆபிரகாம் முந்தின காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன் என்றுதான் சரித்திரம் சொல்லுது. யோபுவின் காலத்தில் வேத புத்தகம் கிடையாது, ஊழியக்காரர்கள் கிடையாது, சபை கிடையாது. தேவனை தேடுகிற யோபுவோடு கர்த்தர் பேசுகிறார். அதனால யோபு சொல்றார், அவர் உதடுகளின் கற்பனை, அவர் வாயின் வார்த்தைகள், என்னோடு கர்த்தர் என்ன பேசி எனக்கு எதை கொடுத்தாரோ அதை நான் விசுவாசிக்கிறேன், அது கீழ்ப்படுகிறேன். யோபு அப்படி நடக்க நடக்க ஒன்றை யோபு புரிந்து கொண்டான், என் வாழ்க்கையில் எது நடக்குதோ அதை கர்த்தர் நன்மையாய் நடத்துவார். ஹல்லேலூயா. வசனத்தின்படி வாழ வாழ யோபு ஒன்னு கற்றுக்கொண்டார் பாருங்க. ஆண்டவர் எனக்கு எதை குறிச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறார். நான் ஏன் சோர்ந்து போகலன்னா, அவர் என் குறித்ததை நிறைவேற்றுகிறார். என் வாழ்க்கையில தேவன் செய்கிறது எதுவுமே எனக்கு தீமை கிடையாது, என் நன்மைக்காகவே கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும், தேவன் அதை அனுமதித்திருக்கிறார், தீமைக்கல்ல நன்மைக்காகவே. ஹல்லேலூயா. அதை விசுவாசிங்க. ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் தீர்மானத்தின் அழைக்கப்பட்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறதாம். தேவன் எல்லாவற்றையும் நன்மைக்கு தாங்க. வியாதி வந்தது நன்மைக்கு தான், போராட்டம் நன்மைக்கு, தோல்வி நன்மைக்கு, நஷ்டம் நன்மை, எல்லாமே கர்த்தர் நன்மை. இதை விசுவாசிங்க. ஏன்னா என் வேதம் அப்படி சொல்லுகிறது. உலகத்தான் சொல்லலாம், ஏப்பா இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ நஷ்டம், ஏமாந்து போய் நிக்கிற, இவ்வளோ வியாதி வந்திருக்குது, இது எப்படிப்பா உனக்கு நன்மையாகும்? எனக்கு என்ன நன்மைன்னு தெரியல, என் வேதம் சொல்லுகிறது சகலம் நன்மைக்கு எதுவாய். ஹல்லேலூயா. அவங்க தான் உத்தமமா இருக்கத்தா, வேதத்தை விசுவாசிச்சு அதை பிடிச்சுக்கிட்டு அதுக்கு வைராக்கியமா இருக்கிறவங்க. நம்ம வாழ்க்கையில தேவன் எல்லாமே நன்மைக்கு தாங்க செய்கிறவர். ஒரு நாள் அவர் தீமை செய்கிறல்ல, நம்ம லைஃப்ல ஒரு நாள் தவறு செய்யவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் வார்த்தையை நம்புங்க. சகலமும் இப்படிதான் இருக்குதான், நன்மைக்கு எதுவாய். அந்த விசுவாசம் தான் யோபு வாழ்க்கையில கர்த்தரை மறுதலிக்காதபடி, அவரை விட்டு பின்வாங்கி போகாதபடி அவனை வைராக்கியமாய் வாழ வைத்தது. அப்ப எதுல மறுதலிக்காம இருக்கணும்னா, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். போராட்டம் இல்லாம வாழ்க்கை இல்ல. நல்லா தான் பாச, கர்த்தர் கொடுத்த வேலை இது, கர்த்தர் கொடுத்த பிசினஸ். ஆனா ஏன் பிரச்சனை? கர்த்தர் கொடுத்தாருங்கிறதுக்காக அந்த பிசினஸ்ல பிரச்சனை வராதுன்னு அர்த்தம் கிடையாது. நான் ஜெபம் பண்ணி வாங்கின வாழ்க்கை இது, நான் ஜெபம் பண்ணி பெற்றெடுத்த பிள்ளை இது. ஏன் இந்த பிரச்சனை? நீங்க ஜெபம் பண்ணி வாங்கின வாழ்க்கை, ஜெபம் பண்ணி பெற்ற பிள்ளைங்கிறதுனால அதுல பிரச்சனை வராதுன்னு அர்த்தம் கிடையாது. பிரச்சனைகள் வரும், ஆனா சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று வார்த்தை விசுவாசிப்போமானால் மறுதலிக்காத ஒரு உத்தம வாழ்க்கை வாழ உதவி செய்வார். ஹல்லேலூயா. நீங்க மறுதலிக்காம வாழ்ந்தா, போராட்ட மத்தியில் முறுமுறுக்காம வாழ்ந்தா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார். யோபு முறுமுறுக்கல, இழந்தது ஒரு பங்கு, கர்த்தர் கொடுத்தது 2 பங்கு. ஹல்லேலூயா. மனைவி பிள்ளைகளை தவிர மீது எல்லாத்தையும் கர்த்தர் எப்படி கொடுத்தாரு? இரட்டிப்பாய் கொடுத்தார். ஆக மறுதலிக்காத யோபுவை போல போராட்டம் வரும் பொழுது மறுதலிக்காத ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா.